எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3. நம்ம வந்து நேம்லெஸ் கிங் ஃபைட்டு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்ச் டிராகன் பீக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மிச்சம் இருக்க ஒரே பாஸ் தான். வாங்க போவோம். ஓகேங்க, லாஸ்ட் வீடியோவில் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஹேவல்ஸை போட்டோம். இந்த பக்கத்து ஏரியா எக்ரான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இங்கே ஒரு மணி மட்டும் தாங்க இருக்கு. இருங்க, அதில் ஏதோ வந்து இது மாதிரி இருக்கு. நார்மலாக லிவர் இருக்கும்ல, இழுக்கிற மாதிரி. நத்திங் வில் ரிமைன் ஒன்ஸ் த பெல் டோல். அப்படின்னா என்னன்னா, பெல் அடித்தா எதுவுமே இருக்காதுன்னு போட்டிருக்கு. கீழே போக முடியாது போலங்க, இது இருக்கணும் போல. ஓகே, இது ஒரு கட் சீனு. என்னங்க பயங்கர எஃபெக்டா இருக்கு. இது ஒரு பேய் பட எஃபெக்ட் மாதிரி இருக்கு. கீழே குதிக்கணுமா? ஒன்றாவாமா செத்துருமான்னு தெரியல. இல்லைங்க, ஒன்றும் ஆகலைங்க. பாஸ் ஃபைட்டு போலங்க. ஓகேங்க, என்ன மாசுன்னு பார்ப்போம் வாங்க. ஐயோ டிராகனுங்க. ஏன் டிராகன்ல எவனா வராங்க? கிங் ஆஃப் தி ஸ்ட்ராம். ஐயோ, இவன் வேறு அடிக்கிறாங்க மேலே இருந்து. ஆனால் கேமரா வந்து இந்த டிராகனை தான் லாக் பண்ணுது. அதை தான் அடிக்கணும் போல. ஐயோ, லைட்னிங்லாம் வர்றாங்க. ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டோம். ஐயோ, நல்ல வேலைங்க, தப்பிச்சிட்டோம். ஐயோ, ஃபயர் ஓடுதுங்க. எங்க பட மாட்டேங்குது. ஐயோ, எங்க ஏதோ பக்கா? ஏன் கழுத்தில் அடிச்சங்க? என்னங்க கால் அடித்தா பெருசாக அவன் ஹெல்த்தே குறையில. ஓகே, அதை மூஞ்சில் தான் அடிக்கணும் போல. எங்க பறந்து போயிடுது. ஐயோ, கேமரா வர தெரிய மாட்டேங்குது. எங்க மேலே பறந்து போய் அவன் லைட்டிங் வேறு விட்றாங்க. நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். ஐயோ, என்னங்க லைட்னிங் யூஸ் பண்ணுறான் அவன். ஓகேங்க, ஸ்டாகர் பண்ணியாச்சு. கிரிட்டிக்கல் ஹிட். ஐயோ, ஒரு அடிங்க, ஓடி படிச்சிடணும். அப்பாடி. ஓகேங்க, முடிச்சாச்சு ஒரு வேலை. செகண்ட் ஃபேஸ் போல். என்னங்க, அவன் டிராகன் அவனே கொண்டுட்டான். ஐயோ, ஏதோ புயல் காற்றுல அடிக்குதுங்க. ஐயோ, லைட்னிங் யூஸ் பண்ணாமல் போலையங்க அவன். நம்மக்கிட்ட எல்லோ பக் பல்லட் வர குயிக் ஐட்டம்ஸில் இல்லையே, வர மாற்றணும் அதை. இப்போ பாருங்கள், வெப்பனை கொடூரமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. நேம்லெஸ் கிங் பேரே இல்லைங்க அவனுக்கு, அதான் இவன் பேரே. இப்போ இவனுக்கு லைட்னிங் யூஸ் பண்ண முடியாதுங்க நம்ம, ஏன்னா லைட்னிங்க்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருப்பான். ஐயோ, ஏங்க ஏதோ ஏர் அட்டாக்லாம் விட்றாங்க அவன். லைட்னிங் மட்டும் இல்லை, ஏதோ ஏர் அட்டாக்கும் யூஸ் பண்ணுறான். அப்பாடி.
ஏங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கான். ஐயோ சொல்லி வாய முடியல, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஸ்டாமினா கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. என்னங்க ஷீல்டு எடுக்க விட மாட்டேங்கிறான். ஐயோ நிறைய ஸ்கில்லு போடுறாங்க புதுசு புதுசாக. இது மட்டும் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்படியே மேலே ஏறி குத்தும் போது பின்னாடி போய்க்கலாம். மற்றபடி மற்றெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கான். அடைச்ச ஐயோ என்னங்க குத்திட்டே இருக்கான். 4 வாட்டி குத்திட்டான். ஐயோ இதுதாங்க கடுப்பாக இருக்குது. கேமராவை எந்த பக்கம் திருப்புறதுனே தெரிலங்க. ஐயோ அடைச்ச ஏங்க பாதி ஹெல்த்துங்க. பாதி ஹெல்த்தை ஒரே அடியில் குறைச்சிட்டான். ஏங்க அவன் ஹெல்த்தே குறையலைங்க, கொஞ்சம் தாங்க குறைஞ்சிருக்கு. ஓகேங்க இந்த வாட்டி அவனை போடுறேங்க. ஆனால் செகண்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படியே மேலே போகிறான், அப்படியே பறந்து பறந்து எங்கே போகிறானே தெரில. கேமரா மட்டும் லாக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் போவோம் இருங்க. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக டிராகன் வந்து லைட்னிங் வீக்னஸ்ஸு, ஆனால் இவன் வந்து லைட்னிங் வீக்னஸ் கிடையாது. அதாங்க ஒரு பிரச்சனை. ஓகேங்க வாங்க போவோம். பறந்து வரான் மேலேருந்து. டிராகன் ஃபேஸ் வந்து ஈஸியாக தாங்க இருக்கு. செகண்ட் ஃபேஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அடைச்ச இப்போ தான்டா சொன்னேன். எங்கெங்க படவே இல்லை டிராகன் மேலே. ஐயோ எங்க டாஷ் பண்ணேனேங்க, எப்படிங்க அப்பயும் அடி வாங்குங்க. இங்கே ஏமாத்துறாங்க இவன். ஐயோ வாயில் தெரியாமல் மாட்டிட்டாங்க. என்னங்க ஒன்றுமே பண்ணலங்க, அதுக்காட்டி இவ்வளோ ஹெல்த்து குறைஞ்சிச்சிங்க நமக்கு. டே இருவா ஒரு செகண்ட் திரும்பிக்கிறேன்டா, ஏதோ ஒரு பக்கம் பார்க்க விட்றானே. ஐயோ பறந்துட்டானே மேலே. ஏங்க கரெக்டாக தாங்க டாஷ் பண்ணேன், எப்படிங்க அடிக்கிறான். ஏங்க ஏமாத்துறாங்க. ஐயோ என்னங்க எல்லா அடியும் வாங்கிட்டே இருக்கேன். நீங்கள் கரெக்டாக தாங்க ரோல் பண்ணுறேன். அடைச்ச ஏங்க கரெக்டாக தாங்க ரோல் பண்ணேன், ஏதோ ஏமாத்துறாங்க அவன். ஏங்க ஏமாத்திலாம் விளாண்டா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏங்க நான் கரெக்டாக தாங்க டாஷ் பண்ணேன், ஆனால் எப்படி அடி விழுந்ததுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் ஃபஸ்ட் டைம் விளாடும் போது பாருங்கள் கரெக்டாக ஆடணும், ஆனால் செகண்ட் டைம் ஆடும்போது எப்படி கரெக்டாக அடி விழுதுன்னு தெரில. ஓகேங்க எம்பர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எம்பர் இல்லாமலாம் இவன்ட்டெல்லாம் சண்டை போட முடியாதுங்க. 2 அடி அடித்தா வந்து முக்கால்வாசி எழுத்து குறைச்சிட்றான். ஐயோ தெரியாமல் ஃபயர் அப்ளை பண்ணிட்டேங்க. ட்ராகன்ஸ்லாம் வந்து ஃபயருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஓகே பரவாயில்ல, இந்த வாட்டி கரெக்டாக ஆடணுங்க. இப்போ தான் சொன்னேன். ஐயோ ஃபயரோட போகுதுங்க, ஓடிடணும். அடைச்ச ஐயோ ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்து அதிகமாக ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாஸ்க் வந்து நம்ம வந்து சேமித்து வச்சுக்கணும். எங்கேங்க பறக்க விட்றான் இது வேறு. ஐயோ பறந்துருச்சுங்க மேலே வேறு, பார்த்து கரெக்டாக அடிக்க முடியல. ஒரு டைவ் அடிக்கிறாங்களா இந்த ஐட்டாக்கு, இது வந்து டாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஓகேங்க ஸ்டாக்கப் பண்ணியாச்சு, கிரிட்டிக்கல் ஹிட்டு தான். இன்னும் ஒரு அடி, 2 அடிங்க, 1. ஐயோ ஐயோ தப்பிச்சிருச்சுங்க. நல்ல வேலைங்க, கரெக்டாக அவன் அட்டாக் பண்ண மாதிரி ரோல் பண்ணிட்டான். ஐயோ 20 செகண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்டா. எல்லோ பக் பெல்லட்டை போட்டு போங்க, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் நமக்கு, லைட்டிங் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்க எல்லாமே போட்டாச்சு. எங்கங்க அவன் புகையில் மறைஞ்சிட்டான், அங்கே இருக்கான்.
சூப்பருங்க, கரெக்டாக ஆடுறோம். ரொம்ப ஆசைப்படக்கூடாதுங்க, ஒரு அடி தான். அதுக்கு மேலே அடித்தா வந்து திருப்பி அடிச்சிருவான் பயங்கரமாக. ஷீல்டு எடுக்கவே கூடாது போல், எடுத்தாலே அடியாக போட்டுறான். இந்த ஒரே ஒரு அட்டாக் தாங்க ஈஸி இந்த ஃபேஸ்லேயே. அது மட்டும் தான் டாஷ் பண்ண முடியுது ஈஸியாக. பாருங்க, இங்கே சைட்லேயும் டைவ் பண்ண விட மாட்டேங்கிறான், பின்னாடியும் டைவ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஹரிசாண்டலாகவும் சுற்றுறான், வெர்டிகலாகவும் குத்துறான். பொறுமை பொறுமை பொறுமையானும். இந்த அட்டாக் போடும்போது மட்டும் ஒரு அடியை போட்டுறணும். ஐயோ ஆசைப்பட்டேங்க இன்னொரு அடி அடிக்க. அப்பாடி ஜஸ்ட்டுங்க. ஏதோ புதுசாக பண்ணுறாங்க. அடைச்சா எங்கே மேலேருந்து லைட்டிங் போல்ட் வந்துருச்சுங்க. நீங்கள் இந்த அட்டாக் புது அட்டாக்குங்க, நமக்கு இப்போ தான் தெரியும். இது மட்டும் ஐயோ நல்ல வேலைங்க, பிளாக் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா செம்ம டேமேஜ் வந்துருக்கோம். அவ்வளோதாங்க, கரெக்டாக ஆடிட்டான், பாதி குறைச்சிட்டான். எல்லோ பக் பல்லட் யூஸ் பண்ணிப்போம், ஃபயர் அப்ளை பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, கரெக்டுங்க. 2 அடி இல்லாட்டி 1 அடி, அப்புறம் டாச்சு. ஐயோ அந்த அட்டாக்கா எங்கேருந்து வருதுன்னே தெரிலங்க. ஓகே, கரெக்டாக டாச் பண்ணிட்டோம். நல்ல வேலை பிளாக் பண்ணிட்டேங்க. ஐயோ ஜஸ்ட்டு இந்த அட்டாக்கே பேசாமல் போட்டுட்டேறானா, ஈஸியாக முடிச்சிடறோன்ட்டோனே. நல்ல வேலை. இது ஈஸி தாங்க, ஓரளவுக்கு டைமிங் கிடைக்குது. சூப்பருங்க, 25% தான் இருக்குது. சே, இது டைமிங்கே கரெக்டாக பண்ண முடியலங்க. நல்ல வேலை திருப்பி அடிக்கல, அந்த டைமில் வந்து ஹீல் பண்ணிட்டான். சூப்பருங்க. அவசரம் மட்டும் படக்கூடாது, பொறுமையாக விளாண்டா கூட ஜெயிச்சிடலாம், ஆனால் அவசரப்பட்டு ஜெயிக்க முடியாது. சூப்பருங்க. சே பரவாயில்ல, பெருசாக டேமேஜ் இல்லை. அவ்வளோதாங்க, 10% ஹெச்பி தாங்க. அடைச்ச பரவாயில்ல. சூப்பருங்க, நைஸ் டாச். கரெக்டாக டாச் பண்ணிட்டாங்க. சூப்பருங்க, ஒரு அடிங்க, ஒரு அடி. சூப்பருங்க, எஸ், சாவுடா. மெடிடேஷனை போடு. சோல் ஆஃப் தி நேம்லெஸ் கிங். சூப்பருங்க. என்னங்க கட்சீனு தேர்டு ஃபேஸா? ஐயோ ஆட முடியாதுங்க, தேர்டு ஃபேஸ்லாம் நம்மளால ஆட முடியாது. ஐயோ நல்ல வேலைங்க, ஒன்றும் இல்லை, தேர்டு ஃபேஸ்லாம் இல்லை, 2 ஃபேஸ் தான். எனக்கு அப்படியே கலங்கிருச்சு அடியில். டேய் இதுக்கே நாக்கு தள்ளிருச்சுடா எனக்கு. ஓகேங்க, இது ஐட்டம்ஸ் இருக்கு கீழே, அது போய் என்னான்னு பார்ப்போம்.
இங்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. கீழே பாருங்க ஒரு ஐட்டம் இருக்கு. டைட்டனைட் ஸ்லாபுங்க. இங்கேயும் இந்த ஐட்டம்ல நீங்கள் அப்படியே தேடிட்டே பார்ப்போம். கண்டிப்பாக இதை மறைச்சு கூட வச்சிருக்க சான்ஸ் இருக்கு. எதுவும் இருக்க மாதிரி தெரிலங்க. காலியாக தான் இருக்கு. உடஞ்சி போன பில்டிங் தான் இருக்கு. இங்கே பாருங்க இது ஒரு ஐட்டமுங்க கீழே. இருங்க இந்த பக்கம் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பக்கம் போய் இந்த ஐட்டம் எடுப்போம். ஏங்க டிராகன் ஸ்லேயர் ஹெல்ம் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்பாருங்க. மேலே எதுக்கும் ஒரு செக் பண்ணி போங்க. எதுவும் இருக்க மாதிரி தெரில. தாண்டி எதுவும் இல்லை. ஓகேங்க அவ்வளோதான் போல. ஓகேங்க இருங்க அந்த ஆர்மர் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கும் எல்லோ பக் பல்லட்டும் தான் நமக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. இல்லைன்னா நம்ம வந்து அவன்கிட்ட எப்பயோ செத்துருப்போம். இதுக்கப்புறம் இது லைட்னிங் பிரச்சனை இல்லைங்க. ஹேவல்ஸ் ரிங்கே போட்டுக்கலாம். ஃபெய்த் வேணா கூட மாற்றிக்கலாங்க இந்த ரிங்கை. 5 ஃபெய்த் அந்த எக்ஸ்ட்ரா தரும். ஆனால் நமக்கு அப்போதைக்கு தேவையில்லை. வேணும்னா போட்டுக்கலாம். இருங்க அந்த ஆர்மர் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா இந்த ஆர்மர் வந்து ஓன்ஸ்டெயினோட ஆர்மர்னு போட்டிருக்கு. இதில் வந்து லைட்னிங்கோட பவர் இருக்குன்னு போட்டிருக்கு. இந்த டிராகன் இல்லாத உலகத்தில் இவன் வந்து நேம்லெஸ் திங்கிங்கை தேடி இங்கே வந்திருக்கான். அதாவது இருந்த டிராகன்லாம் கொண்டுட்டானுங்க. அதனால் டிராகன்ஸ் எதுவும் இல்லாததுனால இவன் வந்து நேம்லெஸ் கிங்கை தேடி வந்திருக்கான். ஓகேங்க அப்போ இருந்த ஒரே ஒரு டிராகனும் நம்ம நேம்லெஸ் ட்ரிங்கோட பெட்டு. ஓகேங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ்க்கும் இந்த காட்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஃபைட்டு போயிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் என்னன்னு தெரில. ஐயோ திருப்பி வந்துட்டாங்க. அவங்க ஓடிடும். ஓகேங்க அப்போ அவ்வளோதாங்க இந்த ஏரியா. அப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.